பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதம் காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இந்த புதிய மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் ஆண்டவர் அகற்றி போடுவார். கடந்த 11 மாதமும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், இவைகள் நம்முடைய இருளின் அனுபவத்தோடு கூட நாம் கடந்து வந்திருக்கலாம். இந்த 12வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் ஆண்டவர் அகற்றி போட்டு ஒரு நல்ல ஒரு மெய்யான ஒளியை நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆமென். அந்த மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சமாக இருக்கிற இயேசுவை அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பயங்கரமான பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருளுக்குள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் வெளிச்சத்துக்குள் வருவார்களாக, மெய்யான ஒளியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பார்களாக. அதற்காக நாம் ஒவ்வொருத்தரும் நாம் ஜெபிக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது, நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க, சங்கீதம் 18:28 வாஸ்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லுகிறார். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில் இருளான பகுதிகள் இருந்தது. அநேக காலங்களில் தாவீது பார்த்திங்கன்னா இருளுக்குள் வாழ்ந்து வந்தார். பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், அதெல்லாம் அவர் இருளாக ஒப்பு கொடுக்கிறார். பாடுகள், அவருக்கு வந்த பிரச்சனைகள், அவருக்கு வந்த நெருக்கங்கள், இது எல்லாமே இருளாக எண்ணுகிறார். அந்த இருளை என் தேவன் வெளிச்சமாய் மாற்றினார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கடன் பாரங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், தவிப்புகளோடு கூட இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கலாம். கவலைப்படாதிருங்க. இந்த இருளை ஆண்டவர் மாற்றி ஒரு நல்ல ஒரு மெய்யான ஒளியை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் மாறப்போகிறது. இருள் மாறி நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பிரகாசிக்கிற, ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல மாறப்போகிறீங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சொல்லும்போது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல இருந்தான். அந்த இருள் மாறி ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு எப்படி இருக்குமோ அப்படி ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களையும் என்னை வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருளுக்குள் வசித்து கொண்டிருக்கிறாங்க. வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருளுக்குள் வசித்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி வசிக்கிறாங்கன்னா, தன் சகோதரனை பகைக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒருவரையும் பகைக்கக்கூடாது. எல்லாரிடத்திலும் அன்புடன் பழக வேண்டும். நம் மற்றவர்களை பகைக்கும் பொழுது நமக்குள் இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த மெய்யான ஒளி இல்லாமல் போய்விடும். நாம் இருளுக்குள் தள்ளப்பட்டு விடுகிறோம். எனவே நாம் யாரையும் பகைக்காதபடி எல்லாரையும் நேசிக்கிற அந்த கிருபையை தேவன் தருவாராக. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தன்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எனவே நம்முடைய சகோதரனை நாம் நேசிப்போம், மற்றவர்களை நாம் நேசிப்போம், சத்துருக்களை நாம் நேசிப்போம். யாரையும் பகைக்காமல் எல்லாரையும் நேசிக்கிற அது நல்ல இருதயத்தை நமக்கு இந்த புதிய மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் நேசிக்கும் பொழுது நம்ம எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இருளுக்குள் இருக்கிறாங்க. காரணம் என்ன? தன்னுடைய சகோதரனை பகைக்கிறார்கள், மற்ற மக்களை பகைக்கிறார்கள், சகோதர அன்பு இல்லை. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறி நம்ம எல்லாரையும் நேசிக்கிற, எல்லாரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த இருதயத்தை நமக்கு தேவன் தருவார். ஆனால் நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில்
பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்தில் உள்ளவதில் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தில் நம்ம அன்பு கூறாமல் நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு கூட அவருடைய சமூகத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் நாம் வெறுப்பதற்கு நமக்கு தேவன் கிருபை தரணும். உலகத்தில் இருக்கிற காரியத்தில் அன்பு கூறாமல் நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், முதலாவது நாம் சகோதரத்தினிடத்தில் அன்பு கூற வேண்டும். ரெண்டாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தில் அன்பு கூறாமல் நம்ம தேவனுடைய காரியத்தில் அன்பு கூறுவோமானால் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருள் மாறி ஒரு மெய்யான ஒளிக்குள் நம்ம வாழ தேவன் நம்மை இந்த புதிய மாதம் அழைக்கிறார். அல்லேலூயா. எனவே இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது உங்களுக்கு பிரகாசிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் நீங்கி போய் ஒரு மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பிரகாசிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது, இருள் மாறப்போகிறது. எனவே நம்ம எல்லாரையும் நேசிப்போம். யாரிடத்திலும் பகை வேண்டாம், எல்லாரையும் அன்புடன் நேசிப்போம். அதுபோல் தேவனை நாம் நேசிப்போம். உலகத்தில் இருக்கிற காரியத்தை நேசிக்காமல் இயேசுவை நேசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி போகட்டும். ஒரு மெய்யான ஒளி அவர்களை பிரகாசிக்க பண்ணட்டும். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுப்பீராக. இறைவார்த்தை கேட்ட எல்லாரும் ஆஸ்வதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த மாதம் முழுதும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.